அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இந்த வாரத்தோடைய ஆகஸ்ட் விசில் சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். அதை மட்டும்தான் இந்த பார்ட் ஒன்ல பார்க்க போறோம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஏன்னா கொஞ்சம் பெருசாயிடுச்சு. ஏன் பெருசாச்சுன்னா, ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நான் அந்த நியூஸுக்கு சம்பந்தப்பட்ட எடிட்டோரியல் பாயிண்ட்ஸையும் சேர்த்து இதுல கம்பைல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதனால வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, சப்ஜெக்ட் வைஸ் நான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் வந்துரும். அதுக்கப்புறம் எக்கனாமி அண்ட் என்விரான்மெண்ட் வந்துரும் 2வது பார்ட்ல. 3rd பார்ட்ல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி. இந்த 3ம் வந்துரும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ரெண்டு நாள் கேப்ல இந்த எல்லா வீடியோஸும் வந்துரும். இந்த வாரத்திலேயே நீங்க போன வாரத்துடைய வீடியோஸ் பார்த்துடலாம். இதோடைய டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா வந்து கிஷோர் ஃபார் யூபிஎஸ்சி அப்படிங்கிற டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க போயிட்டு அங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸுக்கு போயிடலாம். ஸோ பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இது வித் ரெஸ்பெக்ட் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த நியூஸ். ஓகேங்களா? இதுல இப்ப என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்ட்டல் இருக்குல்ல, நர்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். இதுல நியர்லி 2/3 ஆஃப் த இந்தியாஸ் ரெஜிஸ்டர்ட் நர்சிங் ஒர்க் ஃபோர்ஸ் அவங்க வந்து அவுட் சைட்ல இந்த ட்ராக்கிங் சிஸ்டம்ல இருக்காங்களாம். அவங்க ரெஜிஸ்டரே பண்ணலையா. 46 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் வந்து அந்த அந்த கவர்னன்ஸ் சிஸ்டம்ல, அந்த ட்ராக்கிங் சிஸ்டம்ல வந்து அவங்க ரெஜிஸ்டரே பண்ணல. அப்ப இது எது காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஷோஸ் த ஹைலைட்ஸ் அந்த சேலஞ்சஸ் ஆஃப் த டிஜிட்டல் கவர்னன்ஸ். ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. ஆனா அதுக்குள்ள வந்து போதிய அளவுக்கான அந்த பார்ட்டிசிபேஷன், அந்த அவேர்னஸ் இல்ல மத்தவங்க கிட்ட அப்படிங்கிறது தான் இது காட்டுது. ஓகேங்களா? அப்ப இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நர்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல, இது வந்து இட் ஹஸ் பீன் லான்ச்டு பை இந்தியன் நர்சிங் கவுன்சில் இன் அசோசியேஷன் வித் நேஷனல் இன்ஃபோமேட்டிக்ஸ் சென்டர். அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ரெஜிஸ்டர் த நேஷனல் ரெஜிஸ்டர் மாதிரி ஒன்றத்தை வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபார் நர்சிங் பர்சனலுக்கு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதுல யார் யார் எந்தெந்த நர்சஸ்லாம் இருப்பாங்கன்னா, எல்லா கேட்டகரி ஆஃப் நர்சஸ். ஓகேங்களா? ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்ஸா இருக்கட்டும், ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மிட்வைஃப்ஸ், அப்புறம் லேடி ஹெல்த் விசிட்டர், இவங்க எல்லாருமே. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து அந்த நர்சஸ் போறாங்க அப்படின்னா, திருப்பி திருப்பி அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கு அந்த நர்சிங் அந்த இதுல ரெஜிஸ்ட்ரியில. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்டர் போர்ட்டபிள் ஒரு வெரிஃபிகேஷன் போர்ட்டல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு ஆசல் ஃப்ரீயா இருக்கும். இல்லைன்னா டைம் தேவையில்லாம வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா டபுள் கவுண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு நர்சஸ் இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணாங்க. பட் இட் இஸ் அ கேஸ் ஸ்டடி ஃபார் த சேலஞ்சஸ் இன் த டிஜிட்டல் கவர்னன்ஸ். ஓகே, இதை எக்ஸாம்பிளா நீங்க மெயின்ஸ் எக்ஸாம்பிளா எழுதலாம். நெக்ஸ்ட், ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் பில் 2026ல கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட் செஷன்ல, இந்த செஷன்ல வின்டர் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 பில்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 9 பில்ஸ் பாஸ் ஆயிருக்கு வித்தின் 36 மினிட்ஸ். வித்தின் 36 மினிட்ஸ் இந்த 9 பில்ஸ் பாஸ் ஆயிருக்கு வித்தவுட் எனி டிஸ்கஷன் எனிதிங். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ் ஆஃப் கவர்னன்ஸா தான் அவங்க வந்து இதெல்லாம் வந்து பார்க்கப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ அதுல இந்த ட்ரிபியூனல் ரிஃபார்ம் பில் வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிலிம்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட், மெயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட். நம்ம அதை பார்த்துடலாம். ட்ரிபியூனல்ஸ் எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலைசேஷனுக்காக, அப்புறம் ஸ்பீடி ட்ரையல்ஸுக்காக, அதுக்கப்புறம் இன்எக்ஸ்பென்சிவ் ஜூரிஸ்டிக்ஷன்ஸுக்காக, டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் டு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அதாவது வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் வந்து தேவைப்படும் சில இடத்துல. ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்பியூட்ஸுக்காகவும் அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரிபியூனல்ஸ் வந்து தேவைப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் எப்படின்னு நம்ம வச்சிருக்கோம்ல, இது வந்து எதுக்காக, என்விரான்மெண்டல் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸை வந்து நம்ம வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அந்த என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான ட்ரிபியூனல்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலா இருக்கட்டும். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து அந்த எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுறாங்க.
அப்ப இதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, இதுதான் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்டிகல் 323 ஏவா இருக்கட்டும், இல்ல ஆர்டிகல் 323 பியா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து இந்த கிரியேஷன் ஆஃப் ட்ரிபியூனல்ஸை பத்தி பேசுது. இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆர்டிகல் 323 ஏ. ஃபார் பி இட் இஸ் ஃபார் ஸ்பெசிஃபைடு மேட்டர்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸேஷனுக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸுக்கு, லேண்ட் ரிஃபார்ம்ஸுக்குன்னு தனித்தனியா நம்மளால வந்து ட்ரிபியூனல்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. there are some evolution of cases which determines the power of tribunals. ஓகேங்களா? அப்ப இனிஷியலா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு எசிடேஷன் இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து ஒரு பேரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணுமா, ட்ரிபியூனல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வேணுமா அப்படிங்கிற அந்த ஒரு எசிடேஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுல இந்த கேசஸ்லாம் நமக்கு முக்கியம் இல்ல, பட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயம் தான் முக்கியம். சம்பத்குமார் அந்த கேஸ்ல வந்து ட்ரிபியூனல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் வந்து அடிக்குவேட் சேஃப்கார்டோட இருந்ததுன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் ட்ரிபியூனலைசேஷன் வந்து இருக்கலாம்னு வந்து ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அதோட ஸ்டான்ஸை வந்து வெளிப்படுத்துறாங்க. அது என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசமா இருக்கலாம் அப்படின்னா, அதாவது அடுத்த கேஸ்ல ஜுடிஷியல் ரிவ்யூ விச் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் வில் ஆல்சோ பி கிவன் டு த அந்த அட்ஜுடிகேஷன்ஸ் கிவன் பை த ட்ரிபியூனல்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புகள்லையும் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்குமான அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ தொடரும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்றாங்க. ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதனால அது வந்து தொடரும், இவங்களுக்கும் தொடரும். ஏன்னா இது ஒரு ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் தான், என்னதான் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்தாலுமே அது ஒரு ஜுடிஷியல் ஃபங்க்ஷன், அதனால ஜுடிஷியல் ரிவ்யூ தொடரும். தென் வந்து அடுத்த கேஸ்ல வந்து என்ன அப்படின்னு, ராஜர் மேத்யூ கேஸ்ல இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து Supreme Court has highlighted there is a need for independent national tribunal commission. Tribunal commission ஒன்று வேணும், அவங்க தான் they should appoint and fix the salaries and other functions of the tribunals அப்படின்னு வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எக்ஸசிவ் எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல் வந்து ட்ரிபியூனல்ஸ்ல இருக்கு, இது வந்து ஆபத்து, ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸுக்கு ஆபத்து, அதனால எங்களுக்கு அதனால இந்த மாதிரி வந்து நேஷனல் ட்ரிபியூனல் கமிஷன் ஒன்று இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து ரோஜர் மேத்யூ கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஆனா இதுக்கு நடுவுல தான் என்ன பண்றாங்கன்னா, ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் பில் 2021 அப்படிங்கிற அந்த பேர்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோலை. ஓகேங்களா? இத மெட்ராஸ் பார் அசோசியேஷன்ல வந்து இந்த ட்ரிபியூனல் ப்ரொவிஷன்ஸை வந்து ஸ்டக் டவுன் பண்றாங்க as unconstitutional and ultra virus. ஓகேங்களா? ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் இண்டிபெண்டன்ஸ் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இந்த இது வந்து ஸ்டக் டவுன் பண்றாங்க. இந்த அப்ப நேஷனல் ட்ரிபியூனல் கமிஷனோடைய இந்த பரிந்துரை இருக்குல்ல, இதை வந்து ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் பில்ல இப்ப கொண்டு வராங்க. ஓகேங்களா? 6 அதுக்கு வந்து ஸ்டாச்சுரி ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஃப்ரேம் ஒர்க் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரிபியூனல் பில்ல கொண்டு வராங்க. இதோட பர்பஸ், இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இதோட பர்பஸ் வந்து டு எஸ்டாப்ளிஷ் இண்டிபெண்டன்ட் நேஷனல் ட்ரிபியூனல் கமிஷன். இந்த பில்லோட இது ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் பில்லோடைய அந்த பர்பஸ் சொல்றோம் நம்ம. நேஷனல் ட்ரிபியூனல் கமிஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன் ஃபார் த ட்ரிபியூனல் மெம்பர்ஸ். இதோட கம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க, சேர்பர்சன் இருப்பாங்க, 2 ஜுடிஷியல் 2 டெக்னிக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த சேர்பர்சன் யாரா இருக்க முடியும் அப்படின்னா வந்து ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர் ரிட்டையர்ட் ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, செலெக்ஷன், அப்பாயின்மெண்ட், குவாலிஃபிகேஷன், சேலரி, டென்யூர், ரெசிக்னேஷன், இந்த ரிமூவல், இது எல்லா கண்டிஷன்ஸையும் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான ஃபீச்சர்ஸ் ஒரு 5 இருக்கு. என்னென்ன, ஃபிக்ஸ்டு டென்யூர் 5 இயர்ஸ் டென்யூரை வந்து இங்கேயுமே வந்து ரிஸ்டோர் பண்றாங்க. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சர்வீஸ் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? இது அதாவது வந்து இட் கிவ்ஸ் கிரேட்டர் யூனிஃபார்மிட்டி அக்ராஸ் த கண்டிஷன், அது எந்த எந்த ட்ரிபியூனலா இருந்தாலும் இந்த சர்வீஸ் கண்டிஷன் பொருந்தும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து நேஷனல் ட்ரிபியூனல் டேட்டா கிரிட், அதாவது எந்தெந்த கேஸ்லாம் பெண்டிங்ல இருக்கு, எதெல்லாம் வந்து வழக்கு இது பண்ணியிருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையுமே அந்த டேட்டா கிரிட்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்ப இருக்கக்கூடிய பெண்டிங் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த ட்ரிபியூனல் பாத்துக்காது, இதுக்கப்புறம் வரக்கூடிய இதுதான் வந்து இந்த ட்ரிபியூனல் வந்து பாத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன், அதாவது வந்து ஸ்டாச்சுரி ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த நேஷனல் ட்ரிபியூனல் கமிஷனுக்கு கொடுக்கப்படுது.
ஆனா இதுல இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பயுமே இதோடைய எக்ஸிகியூட்டிவ் கண்ட்ரோல் இருக்குல்ல, ஃபார் குவாலிஃபிகேஷன், சர்வீஸ் கண்ட்ரோல், இது எல்லாமே சப்ஜெக்ட் டு த எக்ஸிகியூட்டிவ் ரூல்ஸ், ஃபர்தர் எக்ஸிகியூட்டிவ் ரூல்ஸ் உடைய அந்த பிடியின் கீழே தான் இருக்கு. ஏன்னா செக்ஷன் 14 வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், செலெக்ஷன் ப்ரொசீஜரா இருக்கட்டும், இது எல்லாமே கண்டிஷன்ஸ் டு த ஃபர்தர் எக்ஸிகியூட்டிவ் ரூலோடைய இன்டர்பிரிட்டேஷன்ல தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸசிவ் டெலிகேஷன் வில் இன்ஃப்ளூயன்ஸ், எக்ஸிகியூட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், இதுல வந்து எக்ஸிகியூட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்றாங்க. ஓகேங்களா? அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிகியூட்டிவ் ரோல் இருக்குல்ல, எக்ஸிகியூட்டிவ் ரோல் இன் கம்ப்ளைண்ட் மெக்கானிசம். இதுல செக்ஷன் 16 என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் அலவுஸ் த கன்சர்ன்ட் மினிஸ்ட்ரி டு இனிஷியலி ஸ்கிரீன் த கம்ப்ளைண்ட்ஸ். அப்ப எந்தெந்த எந்தெந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்டிசிக்கு போகணும், போகக்கூடாது ஃபார் என்கொயரி அப்படிங்கறதே அந்த கன்சர்ன்ட் மினிஸ்ட்ரி முடிவு பண்ணலாம். அப்ப தேர் இஸ் அ ஆப்வியஸ் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா அந்த மினிஸ்ட்ரிக்கு எதிராக வந்து இப்போ ஒரு ட்ரிபியூனல் ஒரு வழக்கு இருக்கு, அந்த மினிஸ்ட்ரிக்கு எதிராக வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, அதை எதிர்த்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மினிஸ்ட்ரி அதை இனிஷியலா ஸ்கிரீன் பண்ணி அதை ட்ரிபியூனலுக்கு கொண்டு போகாம விட்டுரும். ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் அ ஆப்வியஸ் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் இட். அப்ப எக்ஸிகியூட்டிவ் ரோல் மறுபடியும் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலா இருக்கு. ஏன்னா த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து சிஜேஐ கூட வந்து கன்சல்டன்ட் தான் பண்றாங்க. ஓகேங்களா? தேர் இஸ் நோ அதர் என்போர்சிங் மெக்கானிசம் லைக் கொலிஜியம். ஓகேங்களா? அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரிக்கு. அண்ட் தென் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபெண்டன்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸிகியூட்டிவ் கையில இந்த ட்ரிபுனலுடைய ஃபங்க்ஷன் இன்னும் ஹோல்டுல இருக்கு அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம்ஸை இந்த பில்லின் அடிப்படையில பேசுறாங்க. ஓகேங்களா? இந்த பில் எதையுமே அதனால வந்து சரி பண்ணல. ஓகேங்களா? இருக்கிற விஷயங்களையே தான் மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து என்ன பண்ணிருக்குன்னா, நேஷனல் ட்ரிபியூனல் கமிஷனுக்கு ஒரு ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கு. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? மத்தபடி எக்ஸிஸ்டிங் அந்த பினான்சியல் அட்டானமியோ இல்லனா வந்து எக்ஸிகியூட்டிவ் கண்ட்ரோல்ல இருந்து விடுபடக்கூடிய அந்த வாய்ப்பையோ இந்த பில் வழங்கல அப்படிங்கிறது தான் இதோடைய மிகப்பெரிய கன்சர்ன்ஸா சொல்லப்படுது. இது எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2018ல 2025 இது 2025 இது. ஓகேங்களா? 2015 போட்டிருக்கேன். 2025 2018 இது ரெண்டுத்துலயுமே இந்த ட்ரிபியூனலை பத்திய அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரிபியூனல்ஸ். நெக்ஸ்ட், சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் த ஜஸ்டிஸ் வர்மா ப்ரூவ்டு பேனல் வந்து போட்டிருக்காங்க. பட் ஆல்ரெடி வந்து ஜஸ்டிஸ் வர்மா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாரு. பட் தட் டசன்ட் மீன் இஸ் நாட் கில்ட்டி. ஓகேங்களா? அது என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். ஜஸ்டிஸ் வர்மா, யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிறவர் வந்து ஒரு டெல்லி ஹைகோர்ட்டோடைய ஒரு ஜட்ஜு. ஓகேங்களா? அவருடைய பேக்யார்ட்ல, வீட்டு பேக்யார்ட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தீயணைப்பு படையினர் வந்து ஒரு தீய வந்து அணைக்கும் பொழுது அந்த கட்டுக்கட்டா வந்து பணம் வந்து பார்த்திருக்காங்க. ஓகேங்களா? வெறிஞ்ச நிலையில வந்து அந்த இது வந்து பார்த்திருக்காங்க. சோ அதன் அடிப்படையில அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. பார்லிமெண்ட்ல அவர் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணப்படணும் அப்படின்னு வந்து அவர் மேல வந்து வழக்கு தொடுக்கப்படுது. அந்த வழக்கின் அடிப்படையில 3 மெம்பர் பேனல் போட்டாங்க. அந்த பேனலுடைய விஷயம் தான் என்னன்னா இஸ் கில்ட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது என்ன ஏதுங்கிறத நம்ம பார்ப்போம். 3 மெம்பர் என்கொயரி கமிட்டி அது ஏன் போடுறாங்க, எப்படி போடுறாங்க? இப்ப ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்க. அதன்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிமூவல் ஆஃப் ஜட்ஜோடைய அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு. ஓகேங்களா? ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் உடைய ஆர்டிகல், ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, he can be removed from the order of the president. இதுதான் என்ன ஆர்டிகல் நான் கேட்கிறேன். ஆனா அது எப்படி நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கிரவுண்ட்ல நடக்கலாம். ஒன்னு ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், இன்னொன்னு இன்கெப்பாசிட்டி. இந்த 2 கிரவுண்ட்ஸ்ல வந்து இந்த இந்த ரிமூவல் நடக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ரொசீஜர் இருக்கு பாத்தீங்களா, இத வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணலாம் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் இந்த 2 கிரவுண்ட்ல தூக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க.
ஆனா அதோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத வந்து பார்லிமெண்ட் கிட்ட விட்டுறாங்க. அதனால பார்லிமெண்ட் என்ன பண்ணுங்க, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் ஆஃப் 1968 வந்து இந்த இது கொடுக்குது. ஓகேங்களா, இந்த ப்ரொசீஜர் அதன்படி இனிஷியேஷன் ஆஃப் த ரிமூவல் மிஷன் இருக்கு பாத்தீங்களா, அது எய்தர் இன் லோக்சபா ராஜ்யசபா போடலாம். லோக்சபாவா இருந்தா 100 எம்பி சைன் போட்டு கொடுக்கணும். ராஜ்யசபாவா இருந்தா 50 எம்பி சைன் போட்டு கொடுக்கணும். அதாவது வந்து முன்மொழியணும். அதுக்கப்புறம் சப்மிஷன் இருக்கு. சப்மிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மோஷன் இஸ் கிவன் டு த ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. ஓகேங்களா, இப்போ லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர், சேர்மன் ராஜ்யசபாவா இருந்தா சேர்மன். இவங்க ரெண்டு பேருமே வந்து அட்மிட்டும் பண்ணலாம், ரெஃப்யூஸும் பண்ணலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதை பிலிம்ஸ்ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க இந்த சென்டென்ஸை. என்கொயரி கமிட்டி வந்து வைப்பாங்க. அது 3 மெம்பர் கமிட்டியா இருக்கும், விச் இஸ் கான்ஸ்டிடியூட்டட். அந்த 3 மெம்பர் கமிட்டியில சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட், அப்புறம் டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட், இவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க, காம்போசிஷன்ல இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அதுல ஃபைண்டிங் கில்ட்டி வித் ரெஸ்பெக்ட் டு மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெபாசிட்டியா இருந்தா இருக்கிற பட்சத்துல பார்லிமெண்ட் ஷுட் ஓட் ஸ்பெஷல் மெஜாரிட்டில, ரெண்டு ஹவுஸும் தனித்தனியா ஓட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரசிடென்சியல் அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வில் ரிமூவ் த ஜட்ஜ். இது வரைக்கும் எந்த ஜட்ஜையும் ரிமூவ் பண்ணது கிடையாது. ஓகேங்களா, ஆனா ஒரு ரெண்டு ஜட்ஜ் வந்து இப்ப வரைக்கும் வந்து கில்ட்டியா ஆகப்படும் பொழுது ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுல லேட்டஸ்ட் ஜட்ஜ் தான் யாருன்னா ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா. ஓகேங்களா, இந்த மிஸ்பிஹேவியர் இருக்குல்ல, இதை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன அவங்களோட ஜட்மெண்ட்ல சொல்றாங்கன்னா, மிஸ்பிஹேவியர் இஸ் ஈக்குவல் டு இல் கான்டக்ட், இம்ப்ராப்பர் பிஹேவியர் ஆர் அன்லாஃபுல் பிஹேவியர். இந்த இல் கான்டக்ட் இது எதுல வேணாலுமே வந்து இந்த கருப்பு பணம் எரிப்பு வழக்கு வந்து நடத்தலாம். ஓகேங்களா, இப்போ 2019ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஒய்க்யூல. என்ன அப்படின்னா, த மோஷன் டு இம்பீச் த ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா cannot be rejected by the supreme speaker as per judges inquiry act. cannot be அப்படின்னு இருக்கு பாருங்க, ரிஜெக்டே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கா. நம்ம இப்பதான் என்ன பார்த்தோம், it can be rejected, he or she can admit or refuse. ஓகேங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே உங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஓகேங்களா, 3 ஒன்லி, இல்லைன்னா 3 and 4. The Constitution of India defines and gives detail what constitute incapacity and proven misbehavior அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. கான்ஸ்டியூஷன் டிஃபைன்லாம் பண்ணல. ஓகேங்களா, நம்ம தான் இப்பதான் ஒரு ஜட்ஜ், ஒரு ஜஸ்டிஸ், ஒரு வழக்குல தான் இந்த மிஸ்பிஹேவியர்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். The details of the process of impeachment of the judges of the Supreme Court are given in the Judges Inquiry Act. ஆமா, அந்த ப்ராசஸ் தான் சொல்லியிருப்பாங்க. If the motion of the impeachment of the judge is taken up for the voting, the law requires the motion to be backed by each house of the parliament and support a majority of total membership of that house and total membership of the house and by not less than 2/3 of the total members present and voting. இந்த ரெண்டு இதுவுமே இருக்கணும், அதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேங்களா, இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுமே இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 3 and 4 ஒன்லி. இப்போ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வரும். ஓகேங்களா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பில்லு தான். ஓகேங்களா, ஸோ இந்த இதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த நம்ம கவனமா கேளுங்க. ஓகேங்களா, அப்பதான் இந்த கான்டெக்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, லேண்ட் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகேங்களா, லேண்ட் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த லேண்ட்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதுக்கான லெஜிஸ்லேட்டிவ் ரைட் வந்து ஸ்டேட்ஸுக்கு இருக்கு. ஓகேங்களா, இது ஒரு தனி விஷயம். ரெண்டாவது, மினரல்ஸுக்கு செஸ் போடுறாங்க. ஓகேங்களா, இந்த செஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராயல்டி கலெக்ட் பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஓகே, இந்த ராயல்டி கலெக்ட் பண்றாங்கல்ல, இஸ் ஈக்குவல் டு டாக்ஸா இல்லையா அப்படிங்கிறதுல ஒரு 35 வருஷம் வந்து கேஸ் போச்சு. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது டாக்ஸ் இல்லைன்னாங்க, அப்புறம் டாக்ஸ்னாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் டாக்ஸ் இல்லைன்னு இப்போ லேட்டஸ்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 ஜட்ஜ் பெஞ்ச்ல 8:1 அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு டாக்ஸ், ராயல்டி இஸ் நாட் ஈக்குவல் டு டாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ இதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இந்த லேண்ட்ல இருந்து மைன் பண்ணப்பட்ட மினரல்ஸுக்கு
எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் நிறைய மினரல் ரிச் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்க்கண்ட், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து ராயல்டி போட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. பட் இந்த ராயல்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க அவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? தேர் இஸ் நோ யூனிஃபார்மிட்டி. ஓகேங்களா? யூனிஃபார்மிட்டி இல்ல. அதுக்கப்புறம் இட் அஃபெக்ட்ஸ் த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஓகே. இட் அஃபெக்ட்ஸ் த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். தேர்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த மினரல் வரும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெட்ரோஸ்பெக்டிவாவும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து டாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ராயல்ட்டின்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ 1990ஸ்ல இருந்தே அதை சொல்லியிருந்தாங்க. இப்போ 2024ல இந்த வழக்கு வந்துச்சு. அப்போ அந்த 1990ஸ்ல இருந்தே வந்து இருக்கக்கூடிய கலெக்ட் பண்ண மைன் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களுக்குமே வந்து டாக்ஸஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் அஃபெக்டட் த பிஸ்னஸ். ஓகேங்களா? இந்த பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா தே ஆர் இன்ட்ரடியூசிங் த அமெண்ட்மெண்ட் இயர். ஓகேங்களா? டு கிவ் அ கிரேட்டர் யூனிஃபார்மிட்டி டு த அந்த கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ராயல்ட்டிக்கு அந்த கலெக்ஷன்ஸை இது பண்றாங்க. ஓகே. அந்த அடிப்படையில தான் நீங்க இதை பார்க்கணும். ஆனா இது ரெண்டு டிபேட்டை வந்து இது ஒரு டிபேட்டை வழிவகுத்துருச்சு. என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இதுன்னு பண்றதன் மூலமா இட் இஸ் அஃபெக்டிங் த fiscal federalism of the state. Constitutional distribution of powerல நீங்க வந்து விளையாடுறீங்க அப்படின்னு வந்து அவங்க மேல வந்து ஒரு பெரிய அலிகேஷன் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா டு என்ஷூர் யூனிஃபார்ம் மினரல் ரேட்ஸ். அதுக்கப்புறமா வந்து தே ஆர் ரெகுலேட்டிங் ஒன்லி மேஜர் மினரல்ஸ். மைனர் மினரல்ஸ் வந்து இன்னுமே வந்து ஸ்டேட்டோடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதே மாதிரி நோ ஸ்டேட் வில் சஃபர் எனி லாஸ். ஏன்னா யூனிஃபார்ம் தான் பண்றோம், குறைக்கல ஏத்தல. இதே இந்த இந்த ஒரு மினரலா இவ்வளவுதான் நீங்க வாங்கணும் அப்படின்னு அந்த யூனிஃபார்மிட்டியை தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இட் ஓன்ட் இன்டர்ஃபியர் இன் த ஸ்டேட். இட் டஸ் நாட் அமௌண்ட்ஸ் டு இன்டர்ஃபியரிங் இன் த ஸ்டேட் அட்டானமி அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசுறாங்க. ஓகேங்களா? ஆனா ஸ்டேட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஸ்டேட்ஸ் லைக் கேரளா, ஜார்க்கண்ட் இவங்கெல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா பிசிக்கல் ஃபெடரலிசம் வந்து இப்ப ஸ்டேட்டோட பிசிக்கல் ஃபெடரலிசம் வீக்கன் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேட்டோடைய மினரல் ரிலேட்டட் ரெவென்யூஸ் வந்து இதனால அஃபெக்ட் ஆகும். கிரேட்டர் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் மினரல் கவர்னன்ஸ் நடக்குது இதன் மூலமா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் அப்படிங்கிறது 18th இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் லிஸ்ட். அது வந்து இன்டைரக்டா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் பேசுறாங்க. ஓகேங்களா? இப்ப 2025 வருவோம் பிவைக்யூல. இதை என்ன மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க அடிப்படையிலன்றத பாருங்க. இந்தியா ஹஸ் ஜாயின்ட் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் as a member. India is a resource rich country in all 30 critical minerals. 30 critical mineral நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம ஏன் கவலைப்பட போறோம்? அது இல்ல. அப்ப 2 நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆன்சர் இஸ் சி ஒன்லி. பட் இங்க இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பாருங்க. Parliament in 2023 has amended the Mines and Minerals Development and Regulation Act, empowering the state government to exclusively auction mining lease and composite license for certain critical minerals. இது எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மினரல் செக்யூரிட்டியை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா மினரல்ஸ் இஸ் கோயிங் டு பி நியூ ஆயில். ஓகேங்களா? ஏன்னா வி ஆர் அக்ரெசிவ்லி புஷிங் த என்விரான்மெண்ட்டுக்காக வந்து அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி அந்த பேட்டரிஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்றோம். இப்போ அந்த பேட்டரி தயாரிக்கிறதுக்கு நமக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஷனிங் வந்து சென்ட்ரல் கிட்ட எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இது இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன் இந்தியா. இதுவும் 2025லேயே கேட்கப்பட்ட கேள்விதான். இன் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹாவ் நோ பவர் ஃபார் மேக்கிங் ரூல்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் ஆஃப் கன்செஷன் இன் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் minor mineral even though such minerals are located in their territory. In India, central government has the power to notify minor minerals under the relevant law. Minor minerals notify பண்ண முடியுமானா சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ் இட் கேன். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ராக்ஷனுக்கான அந்த இதுவே இல்லையா அப்படின்னா கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் டி.
ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனர் மினரல் இல்லைன்னா வந்து ஒரு மினரல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? அந்த மினரல் அப்படிங்கிறது ஆர்கானிக்காவோ இல்ல இன்ஆர்கானிக் ஆரிஜினாவோ இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அது வந்து ராக்கு ஓர்ல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். மைனர் மினரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பில்டிங் ஸ்டோன்ஸ். ஓகேங்களா? பில்டிங் ஸ்டோன்ஸோ கிரேவலோ கிளேவோ ஆர்டினரி சாண்டோ. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மைனர் மினரலா வந்து கன்சிடர் பண்ணப்படும். அப்படி இல்ல மேஜர் மினரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைனர் மினரல் இல்லாத எல்லா மினரலுமே மேஜர் மினரல் தான். ஓகே ஓகேங்களா? ஸோ இதனுடைய அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவரா இருக்கட்டும், மைனர் மினரலுடைய பவர் டு லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃப்ரேம் பாலிசி. ஓகேங்களா? அது எல்லாமே என்டையர்லி பாலிசியை வந்து டெடிகேட்டட் டு த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்எம்டிஆர், ஓகேங்களா, மினரல் ரைட்ஸ்லயே டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன்லாம் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் வந்து இந்த இது எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கல்ல மினரல்ஸ், அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மினரல்ஸ்ல இருக்கக்கூடிய லாபத்துல கொஞ்சம் பங்கை வந்து நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்கணும். இதன் மூலமா அந்த ஏரியால ரோடு போடுறது, அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கான தேவைகளான நெசசரி விஷயங்களை செய்யறது, இது எல்லாமே வந்து நடக்கும். இப்போ இந்த மைனர் மினரல்ஸ்க்கான டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அந்த இதுவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் சொல்றேன். ஓகே. அதே மாதிரி இன்னொரு ரெண்டு விஷயம் நீங்க இம்பார்ட்டண்டா புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த மினரல்ஸ் இருக்குல்ல, இந்த மினரல்ஸ்ல எது வராது அப்படின்னா இந்த எம்எம்டிஆர் ஆக்டுக்குள்ள எது வராது அப்படின்னா மைனிங் செக்டாருக்குள்ள பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கு. ஏன்னா இது தனி மினிஸ்ட்ரி வரும், தனி ஆக்ட்ல வரும். ஓகேங்களா? இதை தவிர்த்து மைன் பண்ற பிரைமரியா மைன் பண்ற எல்லாமே எல்லா விஷயங்களுமே வந்து இந்த ஆக்டுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அண்ட் போலீஸ் ரிமாண்ட். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? இதுல நம்ம வந்து ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்டான கேஸை பார்ப்போம். அது இல்லாம ஒரு 3 ஆக்சிலரி கேசஸ் பார்ப்போம். நான் இப்பயும் சொல்றேன், கேசஸை பார்த்து ஓவர்வெல்ம் ஆயிடாதீங்க, இல்லைன்னா இந்த பிஎன்எஸ் செக்ஷன்ஸை பார்த்து ஓவர்வெல்ம் ஆயிடாதீங்க. கான்செப்ட்ஸ் தான் முக்கியம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை உட்காந்து மனப்பாடம் பண்ணாதீங்க, கேசஸ் பேரை உட்காந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. பட் அந்த கேசஸ்ல இருக்கக்கூடிய அந்த தன்மை என்ன, என்ன சொல்ல வந்திருக்காங்க, எப்படி நம்மளுடைய அந்த ஆர்பிட்ரரி அரெஸ்டும் மற்ற விஷயங்களும் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க போதும். ஓகேங்களா? இப்ப பார்ப்போம். ரீசெண்டா வந்து 2 சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்ஸோடைய டெவலப்மெண்ட் இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து கிவ்ஸ் அன் எஃபெக்டிவ் லிங்க் வித் ரெஸ்பெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேங்களா? அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா விஹான் குமார் கேஸ். ஓகேங்களா? இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த அரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் கிவிங் மியர்லி இன்ஃபார்மிங் தட் வி ஆர் அரெஸ்டிங் திஸ் பர்சன் தட் பர்சன். ஓகே, அது எந்த கிரவுண்ட்ல நாங்க வந்து அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த விஹான் குமார் கேஸ்ல சொல்றாங்க. செகண்ட் சுதா சுரேஷ் கேஸ். அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் ப்ரொவிஷன் ஒன்று இருக்கு, செக்ஷன் 187. அதுல போலீஸ் கஸ்டடியில என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 டேஸ் வந்து போலீஸ் கஸ்டடியில எடுத்துக்கலாம், ரிமாண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி எடுக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிஆர்பிசில எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 15 டேஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த 15 டேஸ் வந்து போலீஸ் கஸ்டடியில இருக்கலாம். ஆனா இப்ப ஜுடிஷியல் கஸ்டடி வந்து கிட்டத்தட்ட வந்து 40ல இருந்து 60 டேஸ்க்குள்ள இருக்கலாம். அதுல இன் பார்ட்ஸ் 15 டேஸ் எப்போ வேணாலும் பிரிச்சு நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து இதுல வந்து பேசுறாங்க. கிரேட்டர் பிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? இத பத்தி தான் நம்ம இப்ப இன்னும் டீடைல்டா பார்க்க போறோம். இதுக்கு ரிலேட்டடான அந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஓகேங்களா, அதுல ரிலேட்டடான அந்த இன்னும் சில சப் கேசஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதுல கிளாரிட்டி கிடைச்சிரும்.
கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆர்பிட்ரி அரெஸ்ட் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 இதை பத்தி பேசுது. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? நோ பர்சன் கேன் பி டிப்ரைவ்ட் ஆஃப் த பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. லாவின் அடிப்படையை தவிர்த்து மத்த எதுலயுமே எந்த பர்சனுமே வந்து அவருடைய பர்சனல் லிபர்ட்டி வந்து இது கண்ட்ரி எடுக்க முடியாது, இந்த கவர்மெண்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் 21 பேசுது. விச் ப்ரொடெக்ட்ஸ் த லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேங்களா? இதுலயே டிக்னிட்டியும் அடங்கும், இதுலயே பிரைவசியும் அடங்கும், எல்லாமே இந்த பர்சனல் லிபர்ட்டி இந்த லைஃப்ல அடங்கிடும். ஓகேங்களா? 22 என்ன பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் சேஃப்கார்ட்ஸ் அகேன்ஸ்ட் த அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் பத்தி பேசுது. ஓகேங்களா? இப்போ ஆர்டிகல் 21 கிளாஸ் 1 வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு பேசுது. 22 வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள கொண்டு போகணும், எக்ஸ்க்ளூடிங் ஜேர்னி டைம் 24 ஹவர்ஸ்க்குள்ள கொண்டு போகணுன்றத பத்தி பேசுது. 22 வந்து எனிமி ஏலியன்ஸுக்கும் பர்சன் டிடைன்ஸ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தாது. தனியா வந்து 22 ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் தனியா பேசப்படுது. ஓகேங்களா? அப்ப இந்த கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் அரெஸ்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் ஆன் அபவுட் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். நீங்க வெறும் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது, எந்த கிரவுண்ட்ல பண்றேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லணுன்றது தான் இதோடைய ப்ரொவிஷன். ஓகேங்களா? அதே மாதிரி 24 ஹவர்ஸுக்குள்ள சப்மிட் பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட் கீழ சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். ஓகே, இதுல விஹான் குமார் கேஸ்ல இன்னொன்னையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா நீங்க ஹேண்ட் கஃபிங் பண்றது, செயின் அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல வந்து அவரை செயின் போட்டு வச்சிருக்கிறது, இதெல்லாமும் பண்ணக்கூடாது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் டிக்னிட்டி. அப்ப ஆர்டிகல் 21 எதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னா ரெண்டு விஷயத்தை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது, பர்சனல் லிபர்ட்டி ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் டிக்னிட்டி. அண்ட் தென் இதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயமும் இருக்கு, அர்னேஷ் குமார் கேஸ் ஒன்று இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பவர் டு அரெஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆப்ளிகேஷன் ஆஃப் அரெஸ்ட். இப்ப அவங்க பண்ணக்கூடிய குற்றம் அஃபென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 7 இயர்ஸ்க்கு உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவரை உடனே அரெஸ்ட் பண்ணி டீடைன் பண்ணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அரெஸ்ட் இஸ் அன் எக்ஸெப்ஷன். ஏன் எக்ஸெப்ஷன்? அவர் வந்து இப்ப குற்றவாளி தப்பித்து போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறதுக்காகவோ இல்லைன்னா வந்து எவிடன்ஸை டேம்பர் பண்ற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சாலோ நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி வைக்கலாமே தவிர்த்து, எதுக்கு அப்படின்னா பிரிசன் பனிஷபிள் அஃபென்சஸ் ஆர் அப் டு 7 இயர்ஸ், அதுக்கு மேலனா மேண்டேட்டரி அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதுக்குள்ள இருந்தா அரெஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, பவர் டு அரெஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆப்ளிகேஷன் டு அரெஸ்ட். இதுதான் வந்து அர்னேஷ் குமார் கேஸ்ல வந்து சொல்லுது. ஏன் அப்படின்னா ஒருத்தரை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் டேக்கிங் their personal liberty, violating their personal liberty first, which is protected under article 21. It also damage their reputation. நீங்க அவரை வந்து ஒரு அக்யூஸ்டா இருக்காரு, அதுக்காகவே நீங்க அரெஸ்ட் பண்ணிடுறீங்க. போயிட்டு அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவருங்கிற அந்த பேர் வந்து அவர் காலம் ஃபுல்லா இருக்கும். அவர் என்னதான் வந்து அக்யூஸ்ட் அதை வந்து இது பண்ணிட்டாலுமே, ஓகேங்களா, அவர் வந்து நிரபராதின்னு வந்து தீர்ப்பு அழிச்சிட்டாலுமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாருங்கிற அந்த பேர் எப்பயுமே இருக்கும். அப்போ இட் டேமேஜஸ் த ரெப்புடேஷன். அதுக்கப்புறம் இட் ஆல்சோ ஹாவ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கான்சிக்வன்ஸ். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கிறதுனால வேலை கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் இட் ஆல்சோ என்கரேஜ் த மிஸ்யூஸ் ஆஃப் த கிரிமினல் லா. கிரிமினல் லா வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி அது. ஓகேங்களா? இன் த பார்ட் ஆஃப் ஸ்டேட். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் டு அரெஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆப்ளிகேஷன் டு அரெஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்த பேசுறாங்க. இதுலதான் நமக்கு அரெஸ்டுக்கும் டிடென்ஷனுக்குமான டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அரெஸ்ட் அப்படிங்கிறது என்னது? லிபர்ட்டியை வந்து டிப்ரைவ் பண்ணி வைக்கிறது. நீங்க ஒரு அக்யூஸ்ட ஒரு 4 செவுத்துக்குள்ள போட்டு வைக்கிறீங்க. ஓகேங்களா? டிடென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா கஸ்டடியில வைக்கிறீங்க. எதுக்காக அப்படின்னா விசாரணைக்காக, அவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுன்றதுக்காக அந்த கஸ்டடியில வைக்கிறீங்க. அரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா அவரை எங்கேயும் போக விடாம பாதுகாக்கிறீங்க. இதுதான் இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி காக்னசபிள் அண்ட் நான் காக்னசபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா காக்னசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது நீங்க வாரண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா வாரண்ட் கொடுத்தே ஆகணும். எதுக்கு அப்படின்னா காக்னசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கிரேட்டர் கிரைம்ஸை வந்து செஞ்சதுக்காக கொடுக்கறது தான் காக்னசபிள் அஃபென்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு போலீஸ் ரிமாண்ட்,
இது ரெண்டாவது கேஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா சுதா சுரேஷ் கேஸ்ல கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி சொன்னதுதான், தே ஹவ் எக்ஸ்பேண்டட் த விண்டோ ஆஃப் போலீஸ் கஸ்டடி. இதுல ரெண்டு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து போலீஸ் கஸ்டடி, இன்னொன்னு வந்து ஜுடிஷியல் கஸ்டடி. ஓகேங்களா? போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்யூஸ்ட், ஒரு கிரைம் நடக்குதுங்க. ஒரு கிரைம் நடக்குது. இந்த கிரைம்க்கு ஒரு சில பேரை வந்து அக்யூஸ்டா வந்து பார்ப்பாங்க, அக்யூஸ் பண்ணுவாங்க. இவர் தான் இதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு எவிடன்ஸ் பேஸ்ட்ல. அந்த அக்யூஸ்ட வந்து அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு போதிய டைம் இல்ல. 24, ஏன்னா அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நீங்க சப்மிட் பண்ணணும். அப்படி அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்னும் டைம் தேவைப்படுதுன்னு போலீஸ் நினைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கேட்டு எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னு கேட்கலாம். இதுதான் அந்த 15 நாள். இந்த 15 நாள்லாம் வந்து போலீஸ் கஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலீஸ் கஸ்டடியில அவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 15 நாளைக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு வந்து ஜெயில்ல போடுவாங்க. விசாரணை கைதி அப்படின்னு வந்து ஜெயில்ல போட்டுருவாங்க. ஓகேங்களா? இதுல எந்த ஒரு குற்றமும் அவரை வந்து ஒரு 40ல இருந்து 60 நாளைக்குள்ள வந்து நிரூபிக்கப்படல அப்படின்னா அவருக்கு வந்து கம்பல்சரியா பெயில் கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, அப்ப இந்த ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கும் பொழுது மேஜிஸ்ட்ரேட்டின் அனுமதி இல்லாம உங்களால வந்து விசாரிக்க முடியாது, இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. போலீஸ் கஸ்டடியில உங்களால வந்து விசாரிக்க முடியும். ஓகேங்களா? இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இதுதான் அதோடைய டிஃபரன்ஸ். ஓகே, அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சிஆர்பிசில ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிஆர்பிசில உங்களால வந்து 15 டேஸ்னா தொடர்ந்து 15 டேஸ் தான் வந்து நீங்க வச்சிருக்கணும். இப்ப அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. கிரேவர் கிரைம்ஸ் இல்லாம லெசர் கிரைம்ஸ்னா 40 டேஸ்க்குள்ள 15 டேஸ்ல நீங்க எப்போனாலும் போலீஸ் கஸ்டடி எடுத்துக்கலாம். இது கிரேவர் கிரைம்ஸ் லைக் மர்டர், இதுக்கு வந்து 15 டேஸ், 15 60 டேஸ்க்குள்ள 15 டேஸ் எப்போ வேணாலும் நீங்க ரிமாண்ட் எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விசாரணைக்குள்ள வந்து நியூ ஃபேக்ட் எமர்ஜ் ஆகலாம், நியூ லீடு கிடைக்கலாம், வேற ஏதாவது டிஸ்கவரிஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அந்த கேஸ பத்தின அந்த விஷயங்கள், அதுக்காக இதை பண்றாங்க. ஓகேங்களா? இதுல நம்ம மேனகா காந்தி கேஸ்ல வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்டான விஷயம் கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். இது என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிகல்ஸ் தான், இந்த 3 ஆர்டிகல்ஸ் தான் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள். இதை பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எது அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21. ஓகேங்களா? இதுதான் அந்த கோல்டன் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இது 2021ல கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பிவைக்யூல 2021ல கேட்ட கேள்வி. இதுல பாருங்க, ஜுடிஷியல் கஸ்டடி மீன்ஸ் an accused is in the custody of concerned magistrate and such accused is locked up in the police station not in jail இருக்கா? இதுதான் தப்பு. இதையா ஜுடிஷியல் கஸ்டடினா ஜெயில்ல இருப்பாங்க. ஓகேங்களா? during judicial custody the police officer in charge of the case is not allowed to interrogate the suspect without approval of the court. இது கரெக்ட். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் இஸ் 2 only. ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட், இந்த பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் இருக்கு. ஓகேங்களா? எக்கனாமி, அதுக்கப்புறமா வந்து நம்ம என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல 2 டேஸ்ல நான் ரிலீஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்க. பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸ் இருக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க.